அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம இன்றைய முகூர்த்த ட்ரேடுக்குடான ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக், அதாவது சென்ற வாரத்தோட இம்பேக்டை பார்த்து இந்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் செய்வது இல்லை. இதற்கு ஒரு முன்னோட்டமாக நம்ம ஒரு குறிப்பை பதிவு பண்ணுறோம். நேற்று யாரெல்லாம் 2020 வேர்ல்டு கப் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்தீங்களோ அதுதான் ஆப்ஷன் பையருக்கு உண்டான தாக்கம். இதை நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆப்ஷன் பையர் ஜெயிக்க வேண்டும், ஆப்ஷன் பையருக்கு ஜாக்பாட் மூமெண்ட் அமைய வேண்டும் என்றால், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா தான் பிடிக்கும், அதனால் நம்ம இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது அது ஒரு நம்மளோட நாட்டுப்பற்றை தான் குறிக்கும். அதனால் இராணுவமாக கிரிக்கெட்டாக இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் பில்டப் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் புரிதலுக்கோசரம் நம்ம சொல்கிறோம். அப்போது நேற்று பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தா பாகிஸ்தானோட வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருந்தது, இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்தது. அப்போ இறுதி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவுக்கு கை மாறியது. அப்போது வாய்ப்புகள் குறைந்த இடத்துல இருந்து நேற்று யாரெல்லாம் கேட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 70% பாகிஸ்தானுக்கும் 30% நம்மளுக்கு இந்தியாவுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கடைசி நேரத்தில் கூட அப்படி இம்பேக்டட் இருக்கும். அப்போ கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த 30 விழுக்காடு இருக்கிறவங்க 100% ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பாக, 70% இருக்கிறவங்க தோல்வியுடைய வாய்ப்பாக அமைஞ்சது. அப்போ ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை வாய்ப்பே இல்லாதவர்கள் அவர்கள் வாய்ப்பு பெறும்போது மட்டுமே ஆப்ஷன் பையருக்குண்டான ஜாக்பாட் கிடைக்கும். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்த்திங்கன்னா 80 இருந்து 20. அப்போது ஜாக்பாட்டோட மூமெண்ட், அப்போ தோக்கர் நிலைமையிலிருந்து ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற வாய்ப்பு மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு ஜாக்பாட். அப்போது நேற்று நடந்த நிகழ்வு எல்லா நேரத்துலையும் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பிரித்து பார்த்தா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு தொடருக்கு உண்டான வாய்ப்பு. அப்போ அவர்களுக்கு வாய்ப்பு சதவீதம் குறைந்தாலும் திருப்பி அவர்களுக்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அவர்களே வெற்றி பெறுவதனால ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. அப்போ ப்ரீமியம் பில்டப், அதாவது ப்ரீமியம், ஏன்ப்பா யாருப்பா ஜெயிச்சானா இவங்க தான் ஜெயிப்பான்னு நம்மளுக்கு தெரியும், அப்போ அவங்க தானே ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அவங்க தோற்றுருவாங்க நினச்சோம், அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல சொல்கிற நம்மளோட வெளிப்பாடே வேறு மாதிரி இருக்கும். அப்போது யார் ஜெயிக்க வாய்ப்போ அவர்களே ஜெயிப்பதனால் அதனுடைய தாக்கம் இருக்காது. யார் வெற்றி பெற வாய்ப்பு இல்லையோ அவர்கள் வெற்றி பெறும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது தோல்வி பெறுற இடத்துலேருந்து யார் வெற்றி பெறுறாங்களோ அதுதான் ஆப்ஷன் பையருக்கு ஜாக்பாட். அது எவ்வளோ தூரம் நடக்கும் நடக்காது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் புரிஞ்சிடும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி ஓப்பன் வேர்ல்டு மார்க்கெட்டோட ஓப்பன் பேஸ் பண்ணி சிங்கப்பூர் நிஃப்டியோட ஓப்பன் பேஸ் பண்ணும்போது அக்டோபர் கான்ட்ராக்ட் படி 17,850க்கு ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறது தெரியுது. இதுவே நம்மளுக்கு நவம்பர் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,910 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கேப் அப் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சாச்சு. இன்றைய சூழ்நிலை கொஞ்சம் நம்ம எப்படி லாஜிக் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் கேப் அப். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வருமா இல்லை கால் ரைட்டர்ஸ் பயப்படுவாங்க? கால் ரைட்டர்ஸ் பயந்தால் சந்தை மேல் நோக்கி செல்ல வாய்ப்பாக இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங் கீழே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறதே 1 மணி நேர வர்த்தகம். அப்போ இந்த 1 மணி நேரத்தில் ப்ராஃபிட் புக்கிங் ஒன்று கொடுத்தாலே மார்க்கெட் ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ரைட்டர்ஸ் பயந்தாலும் மேலே போகலாம். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வேல்யூம் குறைவாக இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை இங்கே ஆரம்பமாகும்போது எதன் தாக்கம் நம்மளுக்கு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற குழப்ப நிலையில் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இருக்கிறது 1 மணி நேரம். அப்போ இதில் ஒரு நாள் ரேஞ்சே நிஃப்டியோட ஒரு நாள் ரேஞ்சே 100 to 200 புள்ளி. அப்போ 1 மணி நேரத்தில் 1 ஹவரில் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லலாம் மார்க்கெட்டோட செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு பார்த்தா 2:30 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ள திடீர்னு பார்த்தா நிஃப்டி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அது 1 மணி நேரத்தில் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் இந்த 1 மணி நேரத்தில் இந்த ரியாக்ஷன் இன்றைக்கி கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிங்கிற தோணலாம். ஆனால் அது மார்க்கெட் முழு நேரம்
வர்த்தகத்தில் அந்த ஒரு மணி நேரத்தின் தாக்கம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது மொத்த சந்தை நேரமே ஒரு மணி நேரம். எத்தனை பேர் பங்கேற்பார்கள், எத்தனை பேர் வாங்குவார்கள், எத்தனை பேர் விற்பார்கள் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு சாராருக்கு இன்றைக்கி அவங்களுடைய கணக்கு துவக்கத்தின் காரணமாக இன்றைய வர்த்தகம் இருக்குது. அப்போ அதில் அவங்க அதிகபட்சமாக இருக்கிறத செல் பண்ணுறதை விட பார்த்திங்கன்னா அவங்க பையிங்கோசரம் தான் இந்த வாய்ப்பே உள்ளது. அப்போ இவங்க பை பண்ணுற இடத்துல இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் சில லாஜிக்கான அடிப்படையில் பார்க்கக்கூடியது. பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் பெரிய கேண்டில், அப்போ ரேஞ்ச் பெருசாக இருந்திருக்கு. அப்போ இருக்கிறதுலையே அதிகமான நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா இந்த கேண்டில் தான் க்ளோசிங். அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஆனால் அதனுடைய ஹையை கடக்கவில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இருந்தாலும் இது ஒரு நல்ல க்ளோசிங். ஏன்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறது ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரத்தின் கேண்டிலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டேவோட கேண்டில் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வரைபடமே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா ஏன் இந்த வரைபடத்துக்கு முக்கியத்துவம் இப்போ கொடுத்து சொல்கிறீங்கன்னு கூட சிலருக்கு தோன்றலாம். இது அதற்காக கேண்டில் கோசர் கொடுத்தது கிடையாது. ஓப்பனுக்கு மேலே முடிஞ்சால் பாசிட்டிவ் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு புரிதல் கோசரம் சொல்கிறோம். அதனால் வந்து இது வரைபடத்துக்கோசரம் நம்ம இது இம்பேக்ட் பண்ணல. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தோட ஓப்பன், அதாவது போன திங்கக்கிழமை ஓப்பன் அப்படிங்கிறது 39,295, நம்மளுக்கு ஹை 41,032, லோ 39,146. இதில் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. எப்பெல்லாம் திங்கக்கிழமை அதாவது வாரத்தின் துவக்க நாளுடைய லோ அந்த வாரத்தின் லோவாக இருந்தால் என்ன இருக்குன்னா சந்தை மேல் நோக்கி தான் இருக்கும். அதே வாரத்தின் துவக்கத்தோட நாள் ஹையாக இருந்ததுன்னா அது சந்தை கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இதை வந்து நீங்கள் ஆய்வு செஞ்சு தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோட ஓப்பன் லோ இதுதான் லோயஸ்ட் லோ. இந்த போன வாரத்தில் இதுதான் லோயஸ்ட் லோ. அப்போ இதுதான் லோயஸ்ட் லோ அப்படின்னா அப்போ சந்தை என்னவாக இருக்கும், சந்தை மேல் நோக்கி தானே செல்லக்கூடிய வாய்ப்பு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இது ஆய்வு செஞ்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதை நான் சொல்வதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி 1886 புள்ளிகள் ஒரு வாரத்தோட, நம்ம ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம என்ன சொல்லுவோம் 1000 புள்ளியிலிருந்து 1500 புள்ளிகள். அப்போ 1000 குறைந்தபட்ச அளவுனால அதனை கடந்துள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போது ஸ்ட்ராங்கல், அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்ட்ராடல் சேங்கல். ஸ்ட்ராடல்னால் நம்மளுக்கு வந்துட்டு அட் த மணியில், ஸ்ட்ராங்கல்னால் நம்மளுக்கு அவுட் த மணியில் நடக்கிற ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது. அவுட் த மணினா தள்ளி இருக்கிற விஷயத்தில் நடக்கிறது. அப்போ இங்கே அட்டவணை ஃபஸ்ட்டு 2 சைடு நம்மளுக்கு பார்க்கும்போது 41,000 காலுக்கும் 40,500 புட்டுக்கும் அப்போ போட்டி அப்படின்னா இதை பையும் செஞ்சுருக்கலாம். இந்த 2 கான்ட்ராக்டை பையும் செஞ்சுருக்கலாம், இதில் 2 கான்ட்ராக்டை ஷெல்லும் ஷார்ட்டும் பண்ணியிருக்கலாம். அப்போ 41,000 40,500 இந்த 2 பிரீமியத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே 460 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 41,000க்கு மேல் போனால் நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் இந்த ரெண்டுமே 40,500 புட்டும் 41,000 காலும் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட் 41,460க்கு மேலே போய் முடிவுற்றால்தான் சந்தை அவர்களுக்கு லாபம் அளிக்கும். அதே மாதிரி 40,500லேருந்து 460 லெஸ் பண்ணிட்டான் 40,040. அப்போ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போனால் தான் அவர்கள் லாபம். எது 2 கான்ட்ராக்டை பை பண்ணவங்களுக்கு. இந்த 2 கான்ட்ராக்ட் மீன்ஸ் 41,000 கால் 40,500 புட்டியும் பை பண்ணவங்களுக்கு. இதுவே செல் பண்ணியிருந்தா அப்போ இவர்களுக்கு இதற்கு கீழ் இதற்கு மேல் சென்றால் தான் நஷ்டம் வரும். அப்போது 41,000 காலும் 40,500 புட்டும் இணைந்து செல்லடித்தவர்கள் பயப்படக்கூடிய இடம் 41,460 40,040. அப்போ நீங்கள் நினைக்கலாம் இது ஏன் செல் அடித்ததாகவே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கூட உங்களுக்குள்ளே தோன்றலாம். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்கோஸ் கொண்டு வரப்பட்டது. இதனை வந்து செல்லிங் பர்பஸுக்கு தான் இதன் வாய்ப்பு, இதனை பயன்படுத்தக்கூடிய இது வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமதளத்தில் ஓட்டுறக்கு ஒரு வாகனம் இருக்கும், மலை பிரதேசத்தில் ஓட்டுறக்கு ஒரு வாகனம் இருக்கும். அப்போ மலை பிரதேசத்தில் ஓட்டுற வாகனத்தை மலை பிரதேசத்தில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு சம வாய்ப்பில் இருக்கிற சமதளத்தில் ஓட்டக்கூடிய வாய்ப்புக்கு என்ன வாகனமோ அதை தான். அப்போ மலையேற்றத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை கொண்டு வந்து சம நிலையில் இருக்கிற வாகனத்தோடு நம்ம ஒப்பிட்டு போது நம்ம ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அதனால இந்த பொருள் நீங்கள் பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். ஆனால் நம்மளோட பார்வை செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு நீங்கள் பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டோட தாக்கம் இதன் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு உணரணும். அப்போ 41,460 40,040 இதுதான் அளவு. அப்போது
அடுத்தது 40,500 அண்ட் இது வந்து பேர்கேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் 2 பிளேஸ்லையுமே இது வந்திருக்கணும். அப்போ அதனால் இது செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம இது எடுத்துட்டால் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 750 புள்ளிகள். அப்போது 41,250 நம்மளுக்கு 39,750 ஒரு இம்பேக்டட் வரும். ஸோ இது அட்டவணையோட ரேஞ்ச் இதுதான் இருக்க போகுது. ஸோ நம்ம பாருங்கள், இப்போ மார்க்கெட்டை அடுத்த மணி மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சு அதன் அடிப்படையில் 40,485 41,160 நம்மளுக்கு ஒரு வால்டைல் ஜோன். அப்போ இதிலிருந்து ரைட்டர்ஸ் பயப்படும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டோட மொமெண்டம் வரும். அந்த ஒன் சைட் மார்க்கெட் மொமெண்டம் தொடங்கக்கூடிய இடம் இதுவாக தான் இருக்கும். அல்லது இதுக்குள்ளே இருந்தாலே மார்க்கெட் வால்டைல். இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்போ 40,125 41,475 ஒரு ஒயிட் ஜோனாக இருக்கும். இதே மார்க்கெட் வந்து 40,500 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் பார்க்கும்போது 40,297 41,054 அப்படிங்கிறது ஒரு தாக்கம். 39,743 41,757 ஒரு தாக்கமாக இருக்கும். இதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,054 41,180 41,257. சப்போர்ட் லெவல் 40,587 40,485 40,297 இருக்கும். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அனைத்துமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எடுத்தது. அதனால் ஆப்ஷன் அடிப்படை அதனுடைய அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். நிறைய புதியவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் அது விளக்கம் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் ஆப்ஷன் பேசிக்ஸில் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறோம். அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் எப்படி இந்த கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து வெளிப்படையாக தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் இதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்லும் போது என்னன்னா கால விரயம் ஏற்படும். அதனால தான் நம்ம வந்து அதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதனை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.